இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக கடந்த வாரம் நம்ம படித்த அதே பகுதியிலிருந்து தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் நியூஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இட்ஸ் அ காவனன்ட் பிட்வீன் த காட் அண்ட் ஆப்ரஹாம். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட செய்த ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கை. பல ஆயிரம் வருடங்களை தாண்டியும் இன்றைக்கும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உண்மை உள்ளவராய் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை இன்னைக்கு நம்மளுடைய சொந்த கண்களினால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு விதையை நம்ம விதைக்கும் பொழுது அந்த விதை ஏதோ மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதது போல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டங்கள் வரும்போது அதிலிருந்து செடி முளைத்து அந்த செடி மரமாக மாறி சில மரங்கள் சில வருஷங்களும் சில ஆண்டு காலங்கள் இருக்கும். சில மரங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருஷங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது சில மரங்களை பற்றி சொல்கிறாங்க, இது ஒருவேளை இதோடைய வயசு 800-1000 வருஷங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 1000 வருஷத்தை தாண்டி பலமாய் நிற்கக்கூடிய மரங்களும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல தான் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னுடைய ஜனத்தை குறித்து ஒரு திட்டம். இஸ்ரவேல் என்கின்ற அந்த தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த தேசத்தை கர்த்தர் ஒரு உடன்படிக்கையோடு கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதே போல் ஒரு காலகட்டங்கள், தட் இஸ் அ டைம் ஸ்கேல், தட் இஸ் அ டைம் டேபிள். அப்போது ஒரு காலகட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கணும் அது எல்லாத்தையும் கர்த்தர் ரொம்ப அழகாகவே முன்கூட்டியே கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அண்ட் காட்ஸ் டைமிங் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஆண்டவருடைய நேரம், காலம், அந்த சீசன் ரொம்ப துல்லியமாக சரியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஒரு சில வசனங்களை வாசித்து தொடர்ந்து இந்த ஃபிக்ட்ரியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. போதும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஸோ இங்கே ரொம்ப கிளியராக சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட், ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாருன்னா ஒரு டைம் ஸ்கேலை செட் பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில் நடக்கிறது எதுவுமே ரேண்டமாக எதேர்ச்சியாக நடக்கிற எந்த விஷயமும் கிடையாது. அப்போ இந்த டைமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இன்னைக்கு இந்த ஃபிக்ட்ரி வைத்தும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோபு 24 முதல் வசனமும் இதை தான் சொல்லுகிறது. யோபு 24 முதல் வசனம், காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்திருக்கிற நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அப்போ ரட்சிக்கப்பட்ட சபையார் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நாட்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த வேதத்தை கர்த்தர் புரியாமல் இருக்கணுங்கிறதுக்காகவா எழுதி கொடுக்க போறார்? நிச்சயமா இல்லை. பலர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஐயோ இதில் எழுதப்பட்ட சம்பவங்கள் புரிவது இல்லை, அதனால இது யாருக்கோ எழுதியிருக்கு, இல்லைன்னா பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது, இந்த பைபிளுக்கு ஒரு அப்டேஷன் தேவை, இதெல்லாம் ஒரு வேளை முடிஞ்சு போயிருக்கலாம். இல்லவே இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமும் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லா ஈவெண்ட்டுகளையும் கரெக்டாக அழகாக கனெக்ட் பண்ணக்கூடிய வேத வார்த்தைகள் அடங்கிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவர் நியமித்த நாட்கள், அப்பாயிண்டட் டைம், த அப்பாயிண்டட் சீசன், அதை அறிய வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். அறியாதிருக்கிறது என்ன? இப்போ இன்னைக்கு பார்த்தோன்னா இது ஒவ்வொரு வசனங்களும் பல இடங்களில் செதறி இருக்குது. 66 புஸ்தகங்கள்லையும் அந்த வசனங்களை நம்ம தேட ஆரம்பிக்கும் போது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான கனெக்டிவிட்டியை நம்ம எடுக்கலாம்.
அதனால தான் ஆண்டு சொல்றார், வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், தேடி வாசிங்க, ஆராய்ந்து பாருங்க. அப்போ அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரெவலேஷனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ யார் இதை நமக்கு வெளிப்படுத்துவார்? அப்போ ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறாரே, ஹூ இஸ் ரூலிங் ஓவர் ஆல் த டைம் அண்ட் சீசன்? தானியேல் அதற்கு பதில் கொடுக்கிறார். அப்போ தானியேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனத்தில் தானியேல் சொல்றதை கேட்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். அப்போ காலங்கள் சமயங்கள் யாருடைய கையில், யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இந்த பூமியில் இப்போ நடக்கிறதும் யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது? அது தேவனாகிய கர்த்தருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தை, ஞானிகளுக்கு ஞானம், அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். போதும். அப்ப ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அமெரிக்காவினுடைய ஒரு புது பிரசிடென்ட் வருகிற ஜனவரி மாதத்தில் பதவியேற்க இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஸோ ஒரு புது ராஜ்யம், ஒரு புதிய ராஜா உள்ள வருகிறார். அப்போ கர்த்தர் ஒரு ராஜாவை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் அவர் தெரிந்து கொண்ட தேசத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சொல்லும், மற்றதெல்லாம் ஒரு சைடு கேரக்டர்ஸ் தான். ஸோ த மெயின் பார்ட், த மெயின் கண்டென்ட் யாருன்னா இஸ்ரவேலர்கள் தான், த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அதை மையப்படுத்தி தான் அந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களையும் கர்த்தர் அழகாக டிசைன் பண்ணி அந்தந்த டைமுக்கு கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம், 2 விதமான ஃபிக்ட்ரியை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது 2 பேஸ்கெட் நிறைச்சு இருக்கக்கூடிய பழங்கள். அதோடைய முதல் வசனம் வாசிக்கலாமா? 24 முதலாவது வசனத்தில் எக்கோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவின் அந்த காலம். அப்போ அவனையும் சேர்த்து யூதாவின் சில பிரபுக்கள் மற்றும் சில மனிதர்களை நேபுகாத் நேச்சர் பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். அப்போது இந்த ராஜா, ஒரு பர்டிகுலர் ராஜா என்ன செய்கிறான், அவன் அந்த இடத்துல கைதியாக எடுத்துக்கொள்ளப்படுறான். பாபிலோன் சாம்ராஜ்யம் அன்னைக்கு ஓங்கி வந்தது. இன்னைக்கு எப்படி நம்ம வல்லரசுன்னு சொல்கிறதுல அமெரிக்காவை சொல்கிறோம், ரஷ்யாவை சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமி முழுவதையும், உலகத்தையே தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க சில ராஜ்யங்கள். உதாரணமாக அலெக்சாண்டர் த கிரேட் நம்ம சொல்கிறோம். அப்போ கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு முன்பாக மேதிய பெர்ஷியர்கள் இருந்தாங்க. மேதிய பெர்ஷியர்களுக்கு முன்பாக யார் இருந்தாங்க? பாபிலோனியர்கள் இருந்தாங்க. அப்போ பாபிலோனியர்களை குறித்து இன்றைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ 7 wonders ஆஃப் த வேர்ல்டில் அந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பேபிலோன் அப்படிங்கிறது நம்முடைய பாட புத்தகங்களே இடம்பெற்ற ஒன்று இல்லையா? அப்போது அவ்வளோ அழகாய் நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்போது நாளுக்கு நாள் பெருகி வல்லரசாக வந்ததுக்கு பிற்பாடு எருசலேமை அவர்கள் கைப்பற்றினார்கள். 3 முறை இந்த எருசலேமுக்கு விரோதமாக அவன் யுத்தம் தொடுத்து வந்தான். 3 முறையும் ஒவ்வொரு சில கூட்ட மனிதர்கள் கைதியாக எடுத்து செல்லப்பட்டனர். அப்போ அந்த சமயத்தில் 2வது முறை நடந்த பிறகு ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷன் காமிக்கிறார். விஷனா இல்லை அவர் நேரில் பார்த்தாரா நமக்கு தெரியாது. என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகள். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபரிங்ஸ் இப்படி தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ அதை நம்ம வாசிக்க போகிறதில்ல, நம்ம குறித்து வைத்து கொள்ளலாம். அப்போ உபாகம புஸ்தகத்தின் 28ஆம் அதிகாரம் 6-11 வசனம் நீங்கள் அதற்கு பிற்பாடு வாசித்து பாருங்கள். அப்போது தேவாலயத்திற்கு அந்த கோர்ட்யார்ட், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோர்ட்யார்டில் கொண்டு வந்து அந்த பேஸ்கெட்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. அப்போ ஒருவேளை காணிக்கைகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை குறித்து பேசினாரா, இல்லை அது ஒரு விஷனா நமக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய காரியங்களை கர்த்தர் ரொம்ப அழகாய் தெரிவிக்கிறார். 21வது அதிகாரத்திலிருந்தே ஆண்டவர் எருசலேம் கைப்பற்றி போகும், the complete Jerusalem will be destroyed அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே தான் வந்தார். அப்போ பாருங்க, முதல்ல சொன்னார், அரண்மனையில் போய் சொல்கிறாரு, ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறாரு. அப்போது ஆனாலும் அந்த நாட்கள்லேயும் சில கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அப்படியே நடந்தாலும் நம்ம திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு டைம் பீரியடை கொடுத்தாங்க. அப்படி ஒரு பயங்கரமான குழப்பம்.
இன்னைக்கும் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தின் நாட்கள்ல தான் சபையும் தவழ்ந்து கொண்டு தான் போய்கொண்டிருக்குது. பலவிதமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இன்னைக்கு பெருகி இருக்கிறத பார்க்குறோம். கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவ ஆவியானவருடைய சத்தத்தை துல்லியமாக கேட்கக்கூடிய செவிகள் நமக்கு தேவை, இந்த எரேமியாவை போல. அப்போ அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். இப்போ ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்கள். ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ குட், வெரி குட், பேட் அண்ட் வெரி பேட், அப்படி 4 கேட்டகரியிலையும் நம்ம பார்க்க முடியும் இந்த அத்திப்பழங்களை குறித்து. இது நம்ம போன வாரம் பார்த்தோம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துவதற்காக இதை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் 604 to 609. ஸோ நல்ல ஒரு ராஜா இருந்தான் யோசியா. அவனுக்கு 4 மகன்கள். அதில் முதல் மகனை பற்றி நமக்கு எந்த ஒரு பெரிய குறிப்பும் கிடையாது. பின் வரக்கூடிய மகன்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். எக்கோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய அந்த ஸ்தானத்தில் அவனுடைய சித்தப்பாவை கொண்டு வந்து ராஜாவாக வைத்து போயிட்டாங்க. இட் வாஸ் லைக் அ பப்பெட் கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்கள், அதாவது கடைசி தருணங்கள். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இந்த 70 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க நாடு திரும்புகிறாங்க. இந்த இடத்திற்கு நம்ம திரும்பவும் வருவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த அத்தி பழத்தை குறித்தும் இந்த அத்தி மரத்தை குறித்தும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி நான் எடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கறதுனால நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிக்ஸ் இருக்குது. 700+ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 44 வசனங்கள் இந்த அத்தி மரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 44 டைம்ஸ். இந்த 44 முறையும் அது ஒரு சிம்பாலிக்கா, ஒரு உருவகப்படுத்தி ஆண்டவர் இன்க்ளூடிங் ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த பிரசங்கத்திலையும் அவர் இந்த அத்தி மரத்தை வைத்து ஊமைகளை சொன்னதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்பொழுது அத்தி மரங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ பலவிதமான வெரைட்டிஸ் உண்டு. இங்கே நம்ம பார்க்கறது வந்து த குவாலிட்டி ஆஃப் ஃபிக் ட்ரீஸ், த ஃபிக். அப்போது அந்த மரங்கள்லேருந்து பறிக்கப்பட்ட கனிகளில் 2 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் கடைசி நாட்களையும் கர்த்தர் அப்படி தான் பிரிக்க போகிறார். அப்போது ஒன் வில் பி ரிஜெக்டட், த அதர் வில் பி செலக்டட். எல்லாருமே என்னது தான், இங்கே ஃபிக் பழங்கள் தான். இப்போ எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் கடைசி நாட்களில் இப்படி ஒரு செப்பரேஷன், ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். முதல்ல இந்த ஃபிக் பழத்தினால நம்முடைய சரீரத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நல்ல இம்யூனிட்டி, நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பழம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழங்களை வைத்து சம்பவங்களும் இருக்குது. அதனால் சமயம் இருக்குமானா எல்லா சம்பவங்களையும் சொல்லுகிறேன். அதாவது முக்கியமான சில சம்பவங்கள் பார்க்கலாம். அப்போ இம்யூனிட்டி கிடச்சிதா அப்படின்னா, இம்யூனிட்டி கிடச்சிதுங்கிறதுக்கு வசனமும் வேதத்திலிருந்தே எடுக்க முடியும். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் நம்ம சுகர், பிபி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபிக். அதுபோல் நம்மளுடைய இருதயத்திற்கும் நல்லது. தோல், அதாவது அந்த ஸ்கின் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ரிங்கிள்ஸ் வராமல், இல்லைன்னா இருக்கக்கூடிய அந்த பருக்கள், அந்த ரெட்னஸ் எல்லாத்தையும் கூட அதால் என்ன செய்ய முடியுமா, குணப்படுத்த முடியுமா. நம்மளுடைய ஸ்ட்ராங் போன்ஸ், கால்சியம் உள்ள ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும், புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்யலை, ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட அந்த சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கிறது. அதே போல் வெயிட் லாஸுக்கும் பயனுள்ள ஒரு பழம். ஒரு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய, ஃபார் யுவர் இட் இஸ் குட் ஃபார் யுவர் கட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைஜஷனுக்கு விச் இஸ் வெரி ஹை இன் ஃபைபர். முக்கியமாக உங்களுடைய கண்களுக்கும் நல்லது. இப்படிப்பட்ட அருமையான பெனிஃபிட்ஸ் கொண்ட இந்த பழத்தை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார். இந்த பழத்தினுடைய மரத்தை பற்றியும் பேசுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல சொல்லப்பட்ட மரத்தினுடைய பெயர் என்ன? முதல் குறிப்பு, ஃபர்ஸ்ட் ட்ரீ, அத்தி மரம். எங்க சொல்லியிருக்கிறாங்க? எடுங்க பார்க்கலாம். முதல்ல எழுதப்பட்ட, பெயரிடப்பட்டு சொல்லப்பட்ட மரம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க.
பாவம் செஞ்சுறாங்க. ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ண அந்த மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்றாங்க. நன்மை தீமை அறியக்கூடிய கனிகளை சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்களுடைய கண்கள் தெளிவடைகிறது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அப்போ கர்த்தர் அவங்க மேலே வச்சிருந்த அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவங்க இழந்துட்டாங்க. நிர்வாணிகள் என்று அறியப்படுகிறார்கள். அத்தி இலைகளை தைத்து. அப்போ அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பக்கத்து லொகேஷன்ல தான் என்ன இருந்திருக்கலாம், அத்தி மரம் இருந்திருக்கலாம். இல்லை இதுவே அத்தி மரமா நமக்கு தெரியாது. ஏன்னா கண்கள் தெளிந்த உடனே, கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நம்மளை கவர் பண்ணணும், வி ஆர் நேக்கட், நம்ம நிர்வாணிகளாக இருக்கிறோங்கிறத தெரிஞ்ச உடனே அவங்க உடனே பக்கத்தில், ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா, இது நம்மளுடைய கற்பனையில் தான் நான் பேசுகிறேன். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் உடனே, அப்போது அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அன்னைக்கு உண்டாக்கி வைத்த பல வகையான மரங்களில் ஒரு முக்கிய மரமாக இந்த அத்தி மரம் இருக்கிறது. இந்த அத்தி மரத்தினுடைய இலைகளை விட பெரிய பெரிய இலைகளை கொண்ட மரங்களும் இருந்தாலும் இவர்கள் போய் பறித்து கொண்டு வந்தது எந்த மரத்தின் இலைகள்? இந்த அத்தி மரத்தினுடைய இலைகளை எடுத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணாரா? இல்லை. அப்போ 3ஆம் அதிகாரத்திலே நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் தோல் உடைகளை அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த தோல் உடைகள் எதை குறிக்கிறது? அப்போ இந்த அத்தி இலை உன்னுடைய பாவத்தை மறைக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்படணும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு மிருகம் அந்த இடத்துல அடிக்கப்பட்டு அந்த இடத்துல அவர்கள் அந்த மிருகத்தினுடைய தோல் உடை கொடுத்திருப்பார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போது அன்னைக்கு அந்த மிருகம் அடிக்கப்பட்ட இடத்துல தான் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு பிறகு இயேசுவானவர் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். அப்போ அந்த சிலுவையில் அவர் மரித்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு பாவிகளாகிய நம்மை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுவித்தார். அப்போ முதல்ல குறிப்பிடப்பட்ட அந்த மரத்தினுடைய பெயர் அத்தி மரம். அப்போது அடுத்தது பார்க்கும் பொழுது சம்பவங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 25:18 அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அபிகாயில் என்கின்ற ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ, நாபால்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய மனைவி. அப்போ இவன் எப்படின்னா ஒரு புத்தி இல்லாத மனிதன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது தாவீதுக்கு அவன் உணவு கொடுக்காதது நிமித்தம் அப்போ தாவீது படையெடுத்து வருகிறான் என்று அபிகாயில் கண்ட பொழுது அப்போ தாவீதை சந்திக்கிறதுக்கு என்ன செஞ்சானா 200 அத்திப்பழ அடைகளை அவள் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுட்டு போனான். யாரு? இந்த அபிகாயில். அப்போ தாவீதுடைய கோபம் தணிந்ததை நம்ம பார்க்குறோம். பிற்காலங்களில் இந்த அபிகாயிலை தாவீது திருமணம் செய்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது சிக்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிகளில் தாவீது தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்து அவன் ஒரு யுத்தத்திற்காக அந்த ராஜாவோடு போயிருந்த சமயத்தில் அமலேக்கியர்கள் வந்து முழுவதுமாக சூறையாடி கொண்டு போனாங்களாம். எல்லாரையும் சிறைபிடிச்சிட்டும் போயிட்டாங்க. தாவீதினுடைய மனைவி, தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிக்லாக்குக்கு வந்து அமலேக்கியர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ தாவீதுக்கு எந்த க்ளூவும் இல்லை, யார் நாட்டுக்குள்ளே வந்தா, யார் பிடிச்சிட்டு போனா, என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாத சமயத்தில் அந்த நேரத்தில் இந்த எகிப்துக்கு சேர்ந்த ஒரு அமலேக்கியனுடைய படையில் இருந்த ஒரு சின்ன வாலிபனை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவன் சாகிற நிலைமையில் இருந்தான். அந்த வார்த்தை மட்டும் நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவனுக்கு அத்திப்பழ அடைகளை கொடுக்கும் பொழுது என்ன நடந்ததுங்கிறத மட்டும் வாசிக்கலாம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் பச்சலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. Praise the Lord. அப்ப பாருங்க, இட் இஸ் a source of nourishment அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ கட்டாயம் நம்ம கூட இன்றைக்கி என்ன செய்யலாம், அத்திப்பழங்களை நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ அந்த இடத்துல போகிற ஜீவன் அவனுக்கு திரும்ப வந்து தான் அந்த அளவுக்கு அந்த அத்திப்பழம் அவனுடைய சரீரத்திற்கு ஒரு பலன் தந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலங்கள் சமயங்களை ஆண்டவர் அழகாய் அத்தி மரத்தை வைத்து எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் த சாங்ஸ் ஆஃப் சாலமன் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீயோன்
குமாரத்திகளே, ஆ நீங்கள் புறப்பட்டு போய் ஆ ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மணமகிழ்ச்சி 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ ஆ மாரிக்காலம் சென்றது, மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, காணப்படுகிறது. குருவிகள் பாடும் காலம் வந்தது, ம், காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, ம், அத்திமரம் காய் காய்த்தது, ம். திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, எழுந்து வா. நீ எழுந்து வா. இப்போ இந்த 3 வசனங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தைகள், இஸ்ரேல் தேசத்தினுடைய எதிர்காலங்களை பற்றி அறிவிப்பு கொடுத்த முக்கியமான 3 வார்த்தைகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது சபை ஆகிய மணவாட்டியும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு அழகான புஸ்தகம் இந்த உன்னத பாட்டு, இல்லையா? அதே போல இஸ்ரவேல் தேசத்திற்கான தீர்க்க தரிசனங்களையும் அதிக அளவிலே உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உன்னத பாட்டு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், ஒரு காலத்தை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. அப்படின்னா இது என்ன சீசன்? ஃபஸ்ட்டு இது என்ன சீசன்? மாரி காலம், மழை பெய்திருக்கிற காலம், ரெய்னி சீசன், வின்டர் சீசன். அப்போ இந்த சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன சீசன் வரும்? ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்குக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? வசந்த காலம். இந்த வசந்த காலம் அப்படிங்கிறது இயேசு அத்தி மரத்தை வைத்து பேசினார், ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த இடத்துல இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. அப்படின்னா அந்த சீசன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது? ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிகினிங், a new thing happens அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் தேசத்துலையும் பார்க்கும்பொழுது இந்த ரெயின் அண்ட் வின்டருக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு சீசன் எது அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன். இந்த சீசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீசன். ஏன்னா அந்த சீசனை வைத்து தான் கர்த்தர் அந்த தேசம் எப்படி உயிர் பிடிக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த குட் அண்ட் பேட் ஃபிக்ஸ் இருக்கட்டும், இந்த ப்ரெசன்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன கவனிங்க, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரெஷ், ஒரு புது ஆரம்பத்தை பற்றி பேசுகிறோம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 12, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசத்துலையா பூமியிலையா? பூமியில் அங்கங்கே. ஏன்னா ஒரு சீசன் முடிஞ்சு ஒரு புது சீசன் ஆரம்பிக்குது. அந்த சீசன் வரும்போது பூமி முழுவதும் என்னாகுது? அங்கங்கே புஷ்பங்கள் பூக்க ஆரம்பிக்கிறது. ஒரு வசனம் வாசிங்க, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள ரெண்டு சாமுவேல் 23:7வது வசனம். இவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும். சரி, அந்த வசனத்துக்கு நான் திரும்ப வருகிறேன். இந்த பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அழகான காலத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு வசனம். சரி, இந்த வசனத்துக்கு நான் திரும்ப வருகிறேன். அப்போது ஒரு ஃப்ரெஷ் பிகினிங், அப்போ அந்த ஒரு புதிய ஆரம்பத்தின் சமயத்தில் எப்படி அந்த பூக்கள் பூக்கிறது? 4வது வசனம், 2 சாமுவேல் 23:4வது வசனம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதிப்பார், மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். அப்போ எப்படி மழைக்கு பிற்பாடு அதிலிருந்து வரக்கூடிய அந்த காந்தியினால பூமியிலிருந்து என்ன ஆகுது? புதுசா ஒன்று முளைக்கிறது. அப்போது ஒரு புதிய ஆரம்பம், எ ஃப்ரெஷ் பிகினிங். அப்போ இந்த புல்லை எப்படி இந்த பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிறதோ அப்படி இந்த உன்னத பாட்டின் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பூக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இஸ்ரேல் தேசம் அப்படின்னு ஒரு தேசமும் பூத்துச்சு. எப்போ? 1948. அந்த தேசம் மட்டும்தான் பூத்துச்சா அந்த சமயத்தில்? இல்லை,
ஒரு காலகட்டத்தில் தி கிரேட் பிரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரிட்டன் கீழே ஏராளமான நாடுகள் இருந்தது. எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைச்சிது. எல்லாமே அந்த பீரியட், அந்த காலகட்டங்களில் அதிகமான நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு நாடு பிறந்தது. இப்போ இந்தியாவும் இந்த ஆங்கிலேயருக்கு கீழாக தான் இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட வசனங்களும் நம்மளுடைய மத்தேயுல ஆண்டவர் அத்தி மரத்தை பற்றி மட்டும் சொல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை குறித்தும் சொல்லுகிறார். மரங்கள் என்பது தேசத்தை குறிக்கிறது. அப்போ அந்த தேசங்களும் என்ன ஆச்சு, அந்த சமயத்தில் ஃப்ரீடம் வாங்குச்சு. அதே போல தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், புஷ்பங்கள் காணப்படுகிறது. அடுத்தது குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அப்போது காட்டுப்புறா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மைக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பறவை இனம். அப்போது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் அது என்ன செய்யும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸை அது செலக்ட் பண்ணி உள்ளே போகும். அப்போது வாசிக்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அப்ப பாருங்க, ஆகாயத்தில் இருக்கிற நாரையிலிருந்து தன் வேலையை அறியும் காட்டுப்புறா கொக்கு தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியுமா. அப்போ ஆண்டவர் என்ன ஒரு ஞானத்தை அந்த பேர்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த பேர்ட்ஸை பார்க்கும் பொழுது அவங்க நிறையா சமயம் பல கிலோமீட்டர்ஸ், பல மைல் நான் ஸ்டாப்பாக அந்த சீசன் டைமில் பறப்பாங்க. ஒரு தேசம் விட்டு தேசம் என்ன செய்வாங்க, அப்படி பறந்துட்டே வருவாங்க. அதில் முன்னாடி போகக்கூடிய ஒரு பறவையை பார்த்திங்கன்னா அந்த பறவை லீடர்ஷிப் எடுத்து பறந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதை ஒத்து கவனிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அதோட சேர்ந்து வரக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா அப்படி தூங்கிட்டே தான் வரும். அந்த பேர்டுடைய அந்த ஸ்மெல்லுலே என்ன செய்யும்னா மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த முன்னாடி லீடராக போகக்கூடிய பறவை கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுன்னா தன்னோட டேர்ன் எடுத்துகிட்டு வேறு பக்கம் வந்து சேரும். பின்னாடி இருக்கிற அந்த பறவை அந்த லீடர்ஷிப்புடைய பிளேஸ் அழகாக எடுத்து அந்த டெஸ்டினேஷனில் போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி கர்த்தர் ஒரு ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த சீசனில் பறக்கணும், எங்கே பறக்கணும், எந்த டைம் பீரியடில் பறக்கணும், இந்த ஞானத்தை என்ன செஞ்சுருக்கிறாராம் காட்டுப்புறாவுக்கு. அப்போ இந்த காட்டுப்புறா எந்த சீசனில் உள்ளே வரும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் வரும். அப்போது இந்த உன்னத பாட்டில் இந்த நம்ம வாசிக்கிற இந்த வசனங்கள் எதை பற்றி நம்ம படிக்கிறோம் தியானிக்கிறோங்கிறது இந்நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாகவே புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த வசனம் வாசிப்போம். காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. இப்போ இது எந்த தேசம் நம்ம சொல்லலாம்? இஸ்ரவேல் தேசம். அப்போது பார்க்குறோம், காலம் முடிஞ்சிருச்சு, மழை காலம் முடிஞ்சிருச்சு, அந்த டைம் முடிஞ்சு அடுத்த சீசன் வந்துருச்சு. அப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிக்குது. இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது, பூக்க ஆரம்பிக்குது. அடுத்தது அந்த காட்டுப்புறாவை கூட ஆண்டவர் என்ன அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு, அந்த டைமுக்கு அந்த சீசனை அறிஞ்சு என்ன செய்யுமா, தன்னுடைய வேலையை அறியும். அப்போ மனுஷர்களாகிய நம்முடைய மணவாளனை சந்திக்க போகின்ற காலம் எவ்வளவு நெருங்கி வந்திருக்கிறோம், இல்லை இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் என்ன காலம். அப்போ அக்கார்டிங் டு த பைபிள் வாட் இஸ் அ ப்ராஃபெட்டிக்கல் டைம் பீரியட் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் கவனித்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. நீ இவ்வளோ நாள் மடங்கடிக்கப்பட்டு மரித்து போன நிலைமையிலிருந்த என் தேசமே, என் இஸ்ரவேல் தேசமே, நான் தெரிந்து கொண்ட தேசமே, நீ எழுந்து என்னிடமாய் வா. அப்போது அத்தி மரம் என்பது இந்த இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது போன வாரமே சில வசனங்களை வைத்து நம்ம படித்தோம். அப்போ இந்த இடத்துலையும் நம்ம படிக்கிறது என்ன, அது காய் காய்த்தது. இது எல்லாமே ஆண்டவர் ஒரு அடையாளமாக சொன்னாரா இல்லையா?
மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் அத்திமரத்தை குறித்து சொன்னதை பார்க்குறோம். 3 முக்கியமான உவமைகளை நம்ம பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம் அத்திமரத்தை பற்றி. அத்திமரத்துக்கிட்ட இயேசு போகும்பொழுது பயங்கரமான இலையுள்ள மரமாக இருந்தது, ஆனால் அதில் இடத்துல என்ன கிடையாது, கனிகள் இல்லை. அதே மாதிரி ஒரு அத்திமரம் இருந்தது, கனிகள் கொடுக்கவே இல்லை. இந்த வருஷமாவது இருக்கட்டும், அது ஒரு நாள் கனி கொடுக்கும்னு அந்த தோட்டக்காரன் காத்திருக்கக்கூடிய உவமைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படி அத்திமரத்தை பார்க்கும் பொழுது அது துளிர் விடும்போது அந்த வசந்த காலம் வந்துருச்சு, அப்போ உங்கள் வாசல் அருகே வந்துட்டார் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைங்க. இதெல்லாம் தான் நமக்கு அடையாளம். ஆண்டவர் எக்ஸாக்டாக இந்த டேட்டில், இந்த 25th டிசம்பர் 2024 நான் வரப்போகிறேன், இல்லை 2026 வரப்போகிறேன் கிடையவே கிடையாது. இல்லை இன்னும் 50 வருஷம் கழித்து கூட ஆண்டவர் வரலாம், இல்லை 100 வருஷம் கழித்து கூட இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கலாம், அது தெரியாது. ஆனால் அவர் வரும்பொழுது நம்ம ஆயத்தமாக இருக்கிறவர்களாக காணப்படணும். அது ஆயத்தம் எப்படி? இந்த காலங்களை நம்ம அறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்கள், மத்தேயு 24:32 வசனம் ஒருத்தரும், அதே உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிப்போம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாருங்க, உன்னத பாட்டையும் மத்தேயும் எவ்வளோ அழகா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதுன்னு. உன்னத பாட்டில் சீசன் மாறுது, அந்த இடத்துல அத்திமரம் காய்க்குது, வசந்த காலம் வந்துருச்சு, அப்போ காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கப்படுகிறது. அப்போ 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவரே சொன்ன ஒரு வார்த்தை. திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். அத்திமரத்தினால் ஒரு உவமையாக, அதாவது God is using the fig tree as a metaphor to dictate or describe this time and seasons. காலங்களையும் சமயங்களையும் ஒரு மரத்தை வச்சு பேசுகிறார். அத்திமரத்தை வெறும் அத்திமரமாக மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த அத்திமரம் ஒரு தேசத்தை குறிக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது, அப்போ ஸ்ப்ரிங் சீசன்ல தான் என்ன செய்யுமா, அது துளிர் விடும்போது அப்போ வசந்த காலம் சமீபமாயிற்று. உன்னத பாட்டு 7:12. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அதிகாலையிலே இந்த தோட்டத்திற்கு நம்ம போவோம், அதிலே அந்த துளிர் விடுகிறதா என்பதை நம்ம பார்க்கலாம். அதே இதுல 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அப்போ ஒரு துளிர்வை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதிகாலையிலே இந்த இடத்துல திராட்சை தோட்டமாக இருக்கட்டும், அத்தி மரமாக இருக்கட்டும், 3 விதமான மரங்களை, ஒலிவ மரம், இது எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தை எவ்வளோ அழகாக குறிக்குதுங்கிறத மரங்களை வைத்து நம்ம ஒரு தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். அது துளிர்த்து இருக்குதா, அதில் பூ மலர்ந்து இருக்குதான்னு சொல்லி அதை நம்ம பார்க்கறதுக்கு போவோம். ஏன்னு கேட்டால், இந்த இஸ்ரவேல் தேசம் நேசருடைய தேசம், அவருடைய பிரியம் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் இருக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. அப்போ இவ்வளோ அழகாய் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு வருஷம் முழுவதும் சிலர் சொல்கிறாங்க, அத்தி மரத்தில் ஒன்றா காயாக இருக்குமா, இல்லைன்னா கனிகளாக இருக்குமா, ஆனால் எதுவுமே இல்லாமல் மொட்டையாக அந்த மரம் இருக்கவே இருக்காதான். அப்போ ஒரு ஹெல்த்தி ட்ரீ, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஏதோ ஒன்றா காய் அல்லது கனிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மரத்தை குறித்து சில தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மரம் ஒரு சமாதானத்தை குறிக்கும் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் யோவேல் ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அப்போது ஒரு ஆரோக்கியம், ஒரு வளர்ச்சி, அப்படிப்பட்ட நிலையை யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தில் எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 23வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். சீயோன்
குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். போதும். அந்த 22-23 கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்தை எப்படி கட்டுகிறார் என்கின்ற அந்த தீர்க்க தரிசனத்துடைய வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்தில் இதே அத்தி மரத்தை வைத்து ஒரு தேவனுடைய ஜனத்திற்கும் அவருடைய உடன்படிக்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை, த ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை குறிக்கக்கூடிய ஒரு மரமாக அத்தி மரம் பார்க்கப்படுகிறது. இப்போ ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தா அத்தி மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லை அப்படிங்கிறத 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் யோவான் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நாத்தான்வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார். அத்தி மரத்தின் கீழிருந்து கர்த்தர் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மறுபடியும் அவர்கள் வருவார்கள் என்கின்ற they will come back அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். சகரியா 3:10. சகரியா 3. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ திரும்பவும் அதே அத்திமரத்தின் கீழாக வருவீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த செழிப்பு எப்போ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சாலமோனுடைய காலத்தில் மட்டும்தான் இருந்தது. சாலமோன் காலத்தில் ஒரு பெரிய சமாதானம், யுத்தமே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷத்தின் வருஷங்கள் தான் சாலமோன் ராஜாவாக இருந்து முழு இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல், முழு ராஜ்யத்தையும் ஆட்சி செய்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் அப்படி தான் இருந்தாங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 ராஜாக்கள் 4:25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்களுடைய திராட்சை செடியின் கீழும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா சுகமா இருக்கிறாங்களா இல்ல சமாதானத்தோட இருக்கிறாங்களான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள திரும்பவும் இஸ்ரவேல் என்ன செய்யணும்? திரும்பி வரணும். அப்போ இதை தொடர்ச்சியாக எரேமியா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அப்போது எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் கடந்த வாரம் நம்ம படித்ததை ஒருக்கா நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்து ஒரு சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம முடிவு செய்வோம். 2 விதமான அத்திப்பழங்கள். ஒன்று எப்படி இருந்தது? நல்ல அத்திப்பழங்கள், அதாவது மிகவும் நல்ல அத்திப்பழங்கள். இன்னொரு கூடையில் எப்படி இருந்தது? கெட்ட பழங்கள், அதுவும் மிகவும் கெட்ட பழங்கள். அப்போ நம்ம இந்த பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு கொஞ்சம் மக்கள் போகிறாங்க இஸ்ரவேலர்கள். அவங்க நல்ல அத்திப்பழமா கெட்ட அத்திப்பழமா? நல்ல அத்திப்பழம். அப்போது என்ன நினச்சாங்களாம் அந்த தேசத்தில் இருந்தவங்க, பாத்தியா அப்போ நம்மெல்லாம் ரொம்ப பிளெஸ்ஸடு போல, அப்போ நம்மளை என்ன செய்யலை, பாபிலோன் ராஜா நம்மளை சிறைப்பிடிச்சிட்டு போல. அப்போ ஒரு சில கூட்டத்தை பிடிச்சிட்டு போனா பாருங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர்த்த பிடிச்சிட்டு போனா பாருங்க, அவங்க தான் என்னது, பாவிகள் இல்லைனா துர்பாகியவதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவங்க தான் ஒரு கர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்ததுன்னா, இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். இப்ப 6வது வசனம் வாசிக்கலாம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர. எந்த தேசத்திற்கு? இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அது ஒரு பெர்மனண்ட்டாக அவங்களுடைய ரீஸ்டோரேஷனை குறிக்குது. அப்போது ரீஸ்டோரேஷன் வில் பி பெர்மனண்ட். அவங்க கட்டப்படுவாங்க, இங்கேருந்து என்ன செய்ய மாட்டாங்க, பிடுங்கப்பட மாட்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, பாபிலோன் ராஜா வருகிறான், ஒரு சிலரை தன்னுடைய தேசத்திற்கு சிறையாக பிடித்து கொண்டு போகிறான். அப்போ அவன் கையில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறானோ அதெல்லாம் காட் செலக்டடா இல்லையா? காட் சோசன்.
அப்போ பாருங்க, ராஜாவை அனுப்புறதும் ஆண்டவர் தான். ஆண்டவர் வந்து யார் யாரெல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு போகணுன்னு அவன் கையில் கொடுக்கறதும் யார் தான்? ஆண்டவர் தான். அவங்க மேலே இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போ 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க திரும்பி வருவாங்க. பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா திரும்பி வந்தாங்க. எத்தனாவது வருஷத்துலனா 538வது வருஷத்தில் திரும்பி வந்தாங்க. 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவங்களுடைய காலகட்டங்களில் திரும்பி வந்தாங்க. மறுபடியும் தேவாலயத்தை, இடிக்கப்பட்ட தேவாலயத்தை மறுபடியும் கட்டுனாங்க. மறுபடியும் அங்கே பலி செலுத்த ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நடந்தது. ஆனால் பெர்மனண்ட்டாக அந்த இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 70வது நூற்றாண்டிலும் 132வது நூற்றாண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 70வது நூற்றாண்டு 70 AD, அண்ட் அதே சமயத்தில் 132 AD 2 முறை யூதர்கள் துரத்தி விடப்பட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏராளமான யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த மசாடாங்கிற பகுதிகள்லாம் கூட்டம் கூட்டமாய் தற்கொலை செய்து கொண்டாங்க. அநேகர் உயிர் தப்புனா போதுன்னு வெவ்வேறு தேசங்களுக்கு ஓடி போனாங்க. அப்படி எல்லாரும் அந்த தேசத்தை காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்க. இது முதல்ல. ரெண்டாவது, அதே சமயத்தில் பார் கொச்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவால்ட் நடந்தது. அப்போ அந்த சமயத்தில் பார் கொச்பாவுடைய தலைமையில் இயங்கின அந்த சமயத்தில் ஒரு 3 ஆண்டு காலங்கள் எருசலேமை கைப்பற்றினாலும் ரோம படை என்ன செஞ்சதுன்னா இன்னும் அதிகமான சோல்ஜர்ஸை அனுப்பி கம்ப்ளீட்டாக இஸ்ரவேலர்களை நசுக்கி ஊருக்கு பேரையே மாற்றிட்டாரு ஹேட்ரன். இவன் இந்த இஸ்ரவேலர்கள் நமக்கு தலைவலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 70 132வது ஆண்டு காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ மிச்சம் மீதி இருந்த இஸ்ரவேலர்களும் அங்கங்கே பல்வேறு தேசங்களுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ முதல் முறை அவங்க திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்தில் இருந்து மட்டும்தான் திரும்பி வந்தாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாபிலோன் தேசத்திலிருந்து எங்கே திரும்பி வராங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வராங்க. ஆனால் அந்த கம்ப்ளீட் பெர்மனன்ட் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லும்போது from the 4 corners of the earth, பூமியில் இருக்கக்கூடிய 4 திசைகளிலும் இருந்து என்ன செய்வாங்க? வருவாங்க. அது வந்தாங்களா? வர ஆரம்பித்தாங்க. 1867 ஆரம்பித்த இந்த அலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களுடைய பயணம் இன்று வரை நடந்து கொண்டிருக்குதான். இந்த அக்டோபர் 7 அட்டாக்குக்கு அப்புறம் ஒரு ரீசெண்ட் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அநேக யூதர்கள் பல இடங்களில் வந்து எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. போன வாரம் பார்த்தோம் அர்ஜென்டினாவில் எப்படி இந்த யூதர்கள் தாக்கப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு அமெரிக்காவில் தாக்கப்படுறாங்க. பல இடங்களில் யூதனா அப்படின்னு தெரிஞ்சாலே அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துரத்துறாங்க, கொலை செய்கிறதுக்கு கூட அவங்க தயங்குறது கிடையாது. they want to kill the Jews. அப்போ பாருங்கள், அப்போ அவங்க உயிர் பிழைக்கணுன்னா எங்கே வரணும்? அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்க திரும்பி வந்தே ஆகணும். இதுதான் அலியா அப்படிங்கிறது ஒரு எபிரேய மொழி வார்த்தை. அப்படின்னா மலைக்கு போவோம் வாருங்கள், லெட் us go to the house of God, தேவனுடைய வீட்டிற்கு போவோம், let us climb, அப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய வார்த்தை. அப்போது ஆண்டவர் அடுத்தது அதே எரேமியா 24 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். சரி, நாடு திரும்பினாங்க. அதுக்கப்புறம் அங்கே தங்கியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மேசியாவை அறிகிற அறிவை அவங்க பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொள்ளவே இல்லை. நாடு திரும்பினாங்க, ஆனால் அவரை அறியும் அறிவை, அந்த இருதயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவரை அறியக்கூடிய அந்த அறிவையும் அந்த புதிய இருதயத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை. இது எப்போ நடந்துட்டு இருக்குன்னீங்கன்னா, இப்போ இந்த 2024 இதை கண்கூட நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரெசன்ட் டேஸ் நம்ம அதை பார்க்குறோம். எல்லா இடங்கள்லேருந்தும் யூதர்களுக்கு ஒரு எதிர்ப்பு, ஆன்டைசெமிட்டிசம் அப்படி தலைவிரிச்சு ஆடுறத நம்ம பார்க்குறோம். எல்லா யூதர்களும் நாடு திரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் தேவை, இப்போ ஒரு பாதுகாப்பு தேவை. அதனால அந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ கொஞ்சம் பேர் அந்த மெசியானிக் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முற்காலத்திலேயே வந்துட்டாங்க.
அப்போ ஆங்கிலேயர்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அவங்க காண்பிச்சது தான். அப்படி வந்து இன்றைக்கும் சிலர் மெசியானிக் ஜூஸ் அங்கே இருக்கிறாங்க. இயேசுவை தான் நம்மளுடைய மேசியா அப்படிங்கிறதே அறிந்து கொண்ட யூதர்கள் இருக்கிறாங்க. பட் அது ஒரு குறைஞ்ச அளவில் தான் இருக்கிறாங்க. இன்னும் முழு இருதயம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ நெருங்கி நம்ம போயிருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து இஸ்ரவேலுக்கு வர்ற தீர்க்க தரிசனம் மட்டும் கிடையாதுங்க. திஸ் இஸ் a dual prophecy. அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த காலகட்டத்துக்கும் ஒத்து போகக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த எரேமியாவின் தீர்க்க தரிசனம். ஸோ இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின தீர்க்க தரிசனம் 2024 நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அடுத்தது என்ன, நாடு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நாடும் கிடச்சிருச்சு. இன்னும் கர்த்தர் அவங்களுக்கு அந்த புது இருதயத்தை தான் தரணும். அதுக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு தான் யூதர்கள் சொல்கிறாங்க. கண்களுக்கு முன்பாக ஃபிசிக்கலாகவே அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்தப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தானியேலுடைய 70 வார கணக்கில் 70வது வாரத்தில் நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 70வது வாரத்தில் நம்ம நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சபையின் காலம் நிறைவடைஞ்சே ஆகணும். இந்த லாஸ்ட் வீக் வந்து சபை இருக்கவே இருக்காது, அது ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போது இன்றைக்கி ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி இருதயங்கள்லாம் திருப்புறாங்க, ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறாங்க. இந்த யுத்தம் இத்தனை சண்டை நடந்தாலும் இந்த ஸ்பெக்டேட்டர் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்கு பாருங்க, முதல் 10 நாடுகள் சந்தோஷமாக இருக்கிற நாடுகள். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், இஸ்ரேல் இஸ் அலைவ் அண்ட் ஹாப்பி, இஸ்ரேல் டேக்ஸ் த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ போன வாரம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. தெல் அவீவ் அவங்களுடைய முக்கியமான ஒரு பகுதி இல்லையா, அப்போது ஜெருசலேம் அவங்களுடைய கேபிட்டல். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தெல் அவீவ் அங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டோட்டலாக இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கடலோர பகுதிகளில் அவங்க முன்னேறி சென்று அதை கம்ப்ளீட்டாக சரவுண்டு பண்ணி அதை அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. லெபனானில், சதர்ன் லெபனானில் சில கிராமங்களை கைப்பற்றி அந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்தினுடைய கொடி பறக்க விட்டுருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் சைட், அந்த இடத்துக்கு நான் வருகிறேன். இப்போவும் அண்டர் கிரவுண்டை அவங்க கண்டுபிடிச்சு அந்த லெபனானில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் அந்த வெப்பன் ஸ்டோர் ஹவுஸை காலி பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம், அவங்களுடைய அண்டர் கிரவுண்டு வீடியோ. அவங்க அண்டர் கிரவுண்ட் வீடியோ பார்க்கலாம் பாருங்க. பூமிக்கு அடியில் உள்ள எப்படி தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது, ஒரு பெட்ரூம் செட்டப் இருக்குது. இது எல்லாமே பூமிக்கு கீழே. இது எல்லாத்தையுமே இந்த கடந்த வாரங்களில் கண்டுபிடிச்சு கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆயுதங்கள், வெடி மருந்துகள், அந்த ரொம்ப அபாயகரமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கைப்பற்றி இருக்கிறாங்க ஐடிஎஃப், இஸ்ரேல் இராணுவம். ஸோ இந்த மாதிரி தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு என்னாகும்? ஸோ தட் இஸ் அ வெரி பிக் த்ரெட் டு த என்டையர் வேர்ல்டு. உலகத்துக்கே ஒரு எங்கேயோ நம்ம இருக்கிறோம் நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்பவே வேகமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு பயங்கர செய்தின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு வீடியோ கூட நம்ம பார்க்கலாம். அதே போல் ஐடிஎஃப் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய பல பிளேசஸில் அபாயகரமான பிளேசஸை வந்து இல்லை. த நெக்ஸ்ட் வீடியோ, இப்போ இந்த இடத்த பாருங்கள். இவங்க வந்து டெக்னாலஜியில் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் வந்து முழுக்க எதிரிகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால எங்கெங்க இருந்தெல்லாம் அவங்களுக்கு தாக்குதல் வரும், எங்கெங்கெல்லாம் அண்டர் கிரவுண்டு டனல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வெப்பன்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப துல்லியமாகவே அவங்க கணிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க குறி வைத்து இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறாங்கன்னா தாக்குதல் நடத்திட்டுருக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு நாளில் முடிகிறது கிடையாது, இது பல காலங்கள் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து தாக்குதல் நடக்குது. பட் ஸ்டில் இஸ்ரேல் லிவ்ஸ், இஸ்ரேல் தாக்கு பிடிக்குது, இஸ்ரேல் எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டே வருகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஹைஃபா, தெல் அவீவ், சென்ட்ரல் இஸ்ரேல் அந்த பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த ராட்வான் ஃபோர்ஸஸ் அதுவும் அங்கே ஹெஸ்போலாவுடைய இயக்கத்தை சேர்ந்தது தான். ஸோ அந்த இடத்துல இப்படிப்பட்ட தாக்குதல் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, அதிகமாக அவங்க கண்டுபிடிச்ச ஆயுதங்கள், ப்ரெசன்டேஷனுக்கு நேராக போகலாம், அவங்க கண்டுபிடிச்ச ஆயுதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தது. இந்த பேரெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 38ஆம் அதிகாரத்துக்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வச்சுக்கிட்டே வரணும். அப்போ சதர்ன் லெபனான்லேருந்து ஏகப்பட்ட குவான்டிட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே ரஷ்யாவோட கார்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி டேங்க் மிசைலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடந்த வாரம் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்களுடைய வீடு மறுபடியும் தாக்கப்பட்டிருக்கு. சிசேரியாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு தாக்கப்பட்டிருக்குது. பட் இருந்தாலும் தேவ கிருபையினாலே அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தான் செனேட்டர் ஜான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இந்த இஸ்ரேல் மேலே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு இல்லையா, அதை குறித்து அவர் கண்டித்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் இஸ்ரேல் தேசத்தோடு நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறது. கடந்த வாரம் காசா பகுதியில் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ காசாக்குள்ளே போய் சொன்னார், இனிமேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதி இங்கே உள்ள நுழையவே முடியாது, இனிமேலே வர முடியாது, எங்களுடைய பிணை கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யணும், ஒரு பிணை கைதியை நீங்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்தீங்கன்னா, எங்கள் கையில் ஒப்படைச்சிங்கன்னா $5 மில்லியன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பசி பஞ்சத்தில் இருக்கக்கூடிய காசா மக்களாக இருக்கட்டும், தீவிரவாதிகளாக இருக்கட்டும் வருவாங்கங்கிறத எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில் பல இடங்களில் இடத்த காலி பண்ணுங்கிற இவாக்குவேஷன் ஆர்டரும் கடந்து போயிட்டுருக்கு. மக்கள் கூட்டம் கூட்டமாக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த நம்ம பார்த்தோம், இது எல்லாத்துக்கும் இந்த தீவிரவாதத்துக்கு தலை எதுன்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தோலா அலி கமேனி. போன வாரத்தின் செய்தி என்னன்னா, இவர் கோமால இருக்கிறதாவும் நியூஸ் வெளியே வந்திருக்குது. இவர் இருக்கிறாரா என்கின்ற செய்தி இதுவரைக்கும் வரல. அதற்கு நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய மகனை அதே இடத்துல அறிவித்திருக்கிறாங்க, அந்த சுப்ரீம் லீடராக அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இனி என்ன சம்பவம் அப்படிங்கிறது. அடுத்தது அலி ஃபதாவி பாருங்கள், இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல்னு ஒரு நாடே நாங்கள் இல்லாமல் போயிடும் பாருங்கள். ஸோ இவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகம் கண்டிப்பாக பார்க்கும், சீக்கிரத்தில் இந்த சியோன் ரெஜிம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிறத இந்த உலகம் கம்ப்ளீட்டாக பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களை எப்படி காமிச்சுக்குவாங்கன்னா, நாங்கள் வி ஆர் பார்ட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் இருப்போம், இந்த தீமை, இந்த கர்ஸ், இந்த இஸ்ரவேலர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து வந்தது, இப்போ ஒன்றும் பேச்சு மூச்சையே காணோம். பட் அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியம் என்னென்னா, அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரானை குறித்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய அணு ஆயுத சோதனைகள்லாம் முடித்து ஒரு தேர் ஸ்டெப் ஃபார் அவே, ஒருவேளை அவங்களுடைய அட்டாமிக் எனர்ஜி அவங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும். ஸோ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஏதோ இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும் நினைக்காதீங்க, முழுவதுமான மிடில் ஈஸ்ட்டுக்கே ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். நம்ம எல்லாருக்கும் நம்ம வாகனத்தை ஓட்டணுன்னா அங்கேருந்து ஆயிலிருந்து எல்லாம் வாங்குகிறோம். ஒரு 3ஆம் உலகப் போருக்கு போகக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலையும் அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒர்க் என்ன பண்ணியிருக்கு இஸ்ரேல் அப்படின்னா, கடந்த வாரம் அக்டோபர் தாக்குதல், அதாவது ஈரான் மேலே அது நடத்திய அந்த தாக்குதல், அதில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. தான் தலேகான் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா, இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வச்சுருக்கிறதான ஒரு அறிவிப்பை யாருக்குமே கொடுக்கல, இன்க்ளூடிங் அமெரிக்காவுக்கும் அவங்க கொடுக்கல. ஆனால் இதை டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய சென்டர் 2003 உபயோகம் இல்லாமல் தான் இருந்திருக்கு.
ஆனால் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவங்களுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி இதை ரொம்ப கவனிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. சமீப காலத்தில் இதை ஆக்டிவ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனைகளை இவங்க நடத்திட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு கூட இது தெரியலன்னா பாருங்களேன். அப்போ இஸ்ரேல் சொல்லுது, உன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கே நீ என்ன பண்ணுறங்கிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சில பகுதிகளில் அவங்க தாக்கி அழிக்கவும் செய்திருக்கிறாங்க. போன தடவை இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தின ஒரு தாக்குதல் முக்கியமான ஹெஸ்பல்லாவுடைய இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருந்த ஒருத்தரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஹி வாஸ் கில்ட் இன் த அட்டாக். அது இப்போ இந்த இது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஆட்சி மாறி இருக்கு. பைடன் இருந்தப்போ அவர் சொல்லியிருக்கிறாரா ரொம்ப அழகாக, ராஃபாக்குள்ள இஸ்ரேல் நுழையக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. நீ அப்படி நுழைஞ்சினா நீ தனித்து விடப்படுவ அப்படின்னு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு அவர் என்ன தெரியுமா பெஞ்சமின் சொல்லியிருக்கிறாரு, எங்களை யார் விட்டால் என்ன, நாங்கள் தனியாக போய் நாங்கள் எங்கள் யுத்தத்தை செய்வோம், ராஃபாவில் காம்ப்ரமைஸே கிடையாது, ராஃபாவை கைப்பற்றுவோம். ராஃபாக்குள்ளே நுழைஞ்சதுனால தான் பல விஷயங்களை அவங்க முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டில், இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாரு. எங்கள் மேலே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சொந்தமான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நாங்கள் எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வருகிற நாட்களில் தான் நமக்கு தெரியும் எப்படி இந்த வார் போக போகுது. ஏன்னா அதுக்கும் இங்கே நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நியோ நாசி ஹிட்லருடைய வேஷம் தரித்து அவருடைய சிம்பல் எடுத்து சிலர் போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரவேலர்களுக்கு விரோதமான ஒரு வெறுப்பையும் கசப்பையும் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது வருகிற நாட்களில் இது பெரிய யுத்தமாய் மாறுமா? வில் திஸ் எஸ்கலேட்? ஏன்னா ரஷ்யாவும் இன்னைக்கு உக்ரைனும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் அவங்க பிரசிடென்ட் போஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப் வந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி நிறுத்த போகிறார் தெரியாது. யுக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுத சப்ளையை நிறுத்தலாம். ஆனால் ஜோ பைடன் போன வாரம் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த ஆயுதங்களை ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டர் ரஷ்யாக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தின அடுத்த செகண்டே நாங்கள் இந்த வாரை எஸ்கலேட் பண்ணுறோன்னு ரஷ்யா அறிவிப்பு கொடுத்துருக்கிறது. என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் அடுத்த வாரம் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.